ஹாய். நீங்கள் சூரியனை உதிக்க வைப்பீங்களோ, இல்லை இலையை துளிர்க்க வைப்பீங்களோ, இல்லை விவசாயிக்கு வழிவிடுவீங்களோ, இல்லை விசில் அடித்து பறக்க விடுவீங்களோ, நாளைக்கு உங்கள் ஓட்டை கண்டிப்பாக போடுங்க. இன்றைக்கி பல கட்சிகள் பார்த்தீங்கன்னா பல விதத்தில் பிரச்சாரம் செஞ்சுட்டு, இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும், அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும், இவங்க முதலமைச்சர் ஆகணும், அவங்க முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம மனசில் ஒரு விதையை ஊன்றி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அதுக்கான அறுவடை நாள்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நீங்கள் ஓட்டு போடுறதுல தான் இருக்குது. இவங்க கிட்டலாம் இல்லாத ஒன்று இருக்குல்ல, இந்த கேண்டிடேட் கிட்டலாம் இல்லாத ஒன்று. ஏன்னா இவங்ககிட்ட இல்லாமல் எதுவுமே இல்லை. நம்மக்கிட்ட நம்மளை விட நிறையாவே இருக்குது நம்மக்கிட்ட. ஆனால் நம்மளை தேடி வந்து ஒரு விஷயத்தை கேட்குறாங்கன்னா அது ஒன்றே ஒன்று தான், நம்மளுடைய வாக்கு. அதை கண்டிப்பாக நீங்கள் போடணும். இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க நாம் உழைச்சாதான் சோறுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதை நான் எந்த விதத்துலேயும் மறுக்கலை. ஆமாம், நம்ம உழைச்சாதான் சோறு. வீட்டை விட்டு வெளியே வந்து நீ மறுபடியும் வீட்டுக்கு வர பார்த்தீங்களா வேலை செஞ்சுட்டு, அது வரையும் அரசாங்கம் தொடர்புடையது எதுவுமே இல்லாமல் இல்லை. எல்லா விதத்துலேயும் அரசாங்கம் தொடர்புடையதாக தான் இருக்குது. நீ பஸ்ஸில் போகிறதா இருந்தாலும் சரி, நீ ரோட்டில் நீ நடந்து போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு பொருளை வாங்குறதா இருந்தாலும் சரி, நீ வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, எல்லா விதத்துலேயும் அரசாங்கம் தொடர்புடையதாக தான் இருக்குது. நீ ஒரு செயலை செய்யாமல் நீ கேள்வி கேட்குறத விட, நீங்கள் ஒரு செயலை செஞ்சுட்டு உன்னுடைய கடமையை செஞ்சுட்டு நீ கேள்வி கேட்கும்போது உன்னுடைய கேள்விக்கான தரம் உயரும். மாற்றம் வரணும்னு சொல்லிட்டு நம்ம புலம்புறத விட, அந்த மாற்றத்துக்கான வழியை நீ உருவாக்கி தந்துட்டு நீ அதுக்கு பாடுபடும்போது கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை தான். ஓகேங்களா? ஸோ என்னுடைய கடமை, நான் ஓட்டு போட போகிறேன் நாளைக்கு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக 100% ஓட்டு போடுங்க. ஓகே, பாய்.